அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மறுமை நாளில் விசாரணைகள் முடிவடைந்து சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் சென்று விடுவார்கள். பிறகு எவருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் எனும் இறை நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 22. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை நாளில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் தமது ஈமானை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் முறையாக மேற்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் கடுகளவாவது நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கும் நிலையில் நாம் அல்லாஹுவை சந்தித்தால் அதை கொண்டு நம்மால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட முடியும் என்ற சுப செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.